நீ நான் என்ன செய்ய போறேன்றது மட்டும் பாருங்க. சிம்பிள் பாக்குறதுக்கு இல்ல நீ வரணும்டா, எதுலயும் வரலன்னா நான் எங்கடா போய் பார்ப்பேன். கரெக்ட் தானே? அப்படிதான் நாம சொல்லணும். ஏன்னா இப்ப இந்த அரசனோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி வந்திருக்குல்ல, அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க. நான் வந்து எங்கேயோ இருக்கேன் குரோம்பேட்ல, அவர் வீடு எங்கேயோ இருக்க போகுது. அவரு சினிமா செட்டில் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியாது, வீட்டுல என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியாது, பர்சனல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருக்காருன்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது நமக்கு தெரிய வரும்போதுதான், நிஜமாவே ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா தெரிய வரும்போதுதான் ஒரு ஒரு ஹியூமனா நம்ம இருக்கலாம். ஆமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. மற்றபடி வந்து ஒரு ஆக்டரா பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்டரையும் நம்ம பார்க்கும்போது, அப்போ அந்த நான் ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லுவாங்க எனக்கு ஆக்டரா வர பிடிக்கும், பட் இதுவா வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அதுவே எனக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும் ப்ரோ. எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம கிளாஸ்லயே இல்லாட்டி நம்ம கேங்லயே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சிலரை போட்டு கலாய்ப்போம். இவனா பிளே பாய்னு கடைசியும் கல்யாணம் ஆகாம இருப்பான். அவன் பாவமா இருக்கும். அவன் வந்து காலேஜ்லயும் லவ் பண்ணிருக்க மாட்டான், ஸ்கூல்லயும் லவ் பண்ணிருக்க மாட்டான். ஆனா இந்த மாதிரி சொல்லியே தான் யாரும் கிடைக்காம போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணமும் பண்ணிருக்க மாட்டான். எல்லாரும் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள அமைதி புள்ள மாதிரி சுத்திட்டு இருந்தவன்லாம் வந்து 2 குழந்தைய பெத்துட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இவன் பார்த்தா இன்னும் கல்யாணம் ஆகாம இருப்பான். சோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, இந்த சிம்புவை பார்க்கும்போது தோணும். நான் நீங்க எப்படி ப்ரோ இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு தனிப்பட்ட தலைவர் அந்த மாதிரி இருந்த ஒரு ஜாலியா அந்த மாதிரி இருந்தாதான் எப்படின்னா ப்ரோ, நான் என்ன கேட்கறேன்னா, சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கும்போது, அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்போஷர் இருக்குங்கிறது நம்மளால நினைச்சு கூட பார்க்க. ஏன்னா ரீசெண்டா இந்த ட்ரக் கேஸ் அது இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த ஆக்டர் ட்ரக் அடிச்சாரா, இவரா, அந்த மாதிரிலாம் நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ அதனால அங்க என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. பட் ஒரு ஆக்டரா வந்து நான் எப்போ ஃப்ரேம்ல பார்த்தாலும் ஒரு வித்தியாசமான ஃபீலை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து சிம்பு. கரெக்டா. ஏன்னா இதுலயே வந்து எப்படி இருந்ததுன்னா, ஏன்டா தாடி எல்லாம் சொரிஞ்சுன்னு இருந்தது, எனக்கு ரொம்ப யதார்த்தமா இருந்தது. அது அந்த நேச்சுரலா காட்டணுன்றதுக்காக அதுல அந்த இதுல சொல்லும் போது எப்படி இருந்ததுன்னா, அதுல ஒரு சீன் வருது, அந்த டேஸ்ட் அப்புறம் நீ ஒரு எடுத்துட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எடுத்தா நல்லாதான் இருக்கும். டேய் எங்கடா கொண்டாந்து நிறுத்திருக்கேன்னு கேட்பான்ல. அதெல்லாம் வந்து ஒரு சமயம் இருந்ததுங்க. அது வந்து ஒரு நல்ல ஃபீல். இதேதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நேச்சுரலா இருந்துச்சு, பாக்க ஆக்டிங் மாதிரி தெரியல. இதேதான் கமல்ஹாசன் ஆஸ் an ஆக்டர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே சல்யூட் போடுவாங்க. இப்ப என்ன ஆயிடுது, 2 பிரான்ச்சா பிரியும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க, பர்சனல் லைஃப பத்தி பேசினா 1000 பேசலாம். ஆமா, இங்க 2ஆ பிரியுது. ஒன்னு ஆக்டர், இன்னொன்னு பொலிட்டிஷியன். பொலிட்டிஷியன் பார்த்தா யாரா இருந்தாலும் கல்லெடுத்து அடிக்கிறானுங்க. இதே ஆக்டர்னு சொன்னா எல்லாரும் சல்யூட் போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு லைஃப்ல வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் பின்னாடி கருப்பு பக்கம் இருக்கும், எல்லாருக்கும் பின்னாடி இருக்கும். நம்மளே அறியாம நம்ம என்னென்னமோ பண்ணியிருந்திருப்போம். சரியா? ஆனா அதுக்காக கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நான் வந்து திருந்த மாட்டேன் அப்படின்லாம் யாராவது இருந்தாங்கன்னா, அது அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். அவங்களுக்கு தான் அது இது கெட்ட பேரு எல்லாமே. இவ்வளவு ஏன் சூப்பர் ஸ்டாரை பத்தியே நீங்க போய் அண்டர் கிரவுண்ட்ல நிறைய டிக் பண்ணி பாத்தீங்கன்னா என்னென்னமோ இருக்கும். எவ்ரிஒன் ஹஸ் தேர் டார்க் சைடு. அவ்வளவுதான். ரைட்டே. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவி ஒரு இது ஐக்யூ ஈவென்ட்ல உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. நிறைய பேர் வந்தாங்க, ரொம்ப ஜாலியா எல்லாம் வந்து பேசிட்டு போனீங்க. ஜெரால்ட் ப்ரோக்கும் ரொம்ப ஹாப்பி. அவருக்கும் வந்து நல்லா என்கேஜ் ஆனாங்க. எல்லாரையும் பார்த்து क्वेश्चंसலாம் நிறைய கேட்டிருந்தாங்க. காமேஷ் ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமேஷ் ப்ரோ மாறிட்டாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமேஷ் ப்ரோ அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த 3 டிராகன் வரும் தெரியுமா, அதுல ஒரு கோமாளி டிராகன் வச்சுக்கோங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல் ஃபயர். அது வந்து முடியிற வரைக்கும் ப்ரோ நாம பாடிட்டாரு ப்ரோ. பாட்டு நல்லா பாடினாரு. நம்ம இவரு இமானுவல் ப்ரோ சொன்னாங்க, தண்ணி தொட்டி தேடி வந்தாலும் பாடினாருங்க. நம்மள்ட்ட கேட்டா கேஜே யேசுதாஸ் வயசு அதானே அது வந்துருச்சு. அவ்வளவுதான். மலேசியா வாசுதேவன் வாங்க, எஸ்பிபி எல்லாரும் வாய்ஸும் சூப்பரா பாடினாருங்க, வேற லெவல். அது வந்து நம்மளோட யூஎஸ்பி. இப்போ கொஞ்சம் முன்னாடி நாங்க சொல்லல அந்த மாதிரி தான். இதுவே OnePlus பத்தி ஷாமி பத்தி கேட்டீங்கன்னா, ஏசி வெண்ட தேடி போவாரு, எங்கேயா போய் கேம் ஆடுவாரு. அங்கேயே அடி துவச்சாரு தெரியுமா எல்லாரும் முன்னாடி மைக்கில். அதுவும் நான் வந்து OnePlusல 1 TB வாங்கியிருக்கேன். இதுல வேற நீங்க அந்த இதுல வரும் தெரியுமா, இங்க கண்டமானது பத்தாதான் நாங்க போய் கண்டமாக போறோம். அந்த மாதிரி ஐக்கூல இருக்கிறவங்க கூப்பிட்டு 1 TB வருமா வாங்கணும் அப்படின்னு ஐக்கூல இருக்கவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், எதுக்கு வாங்கிட்டு வந்து ஏதாவது நீ என்ன செய்வ தானே, எதுக்கு உன்னை காரித்து போவா அந்த மாதிரிதான் இருக்கும். சாம. சரி, ஓகே. கவி ஷட்டர் ஸ்னைப்பர் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஐ எம் ஆல்சோ யூசிங் Moto H60 ப்ரோ. பிஃபோர் Android 15 பேட்டரி லைஃப் வாஸ் நார்மல். ஆஃப்டர் Android 16 அப்டேட் பேட்டரி இஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இந்த Android 16 ஒரு பெரிய பிளஸ், எல்லாருக்குமே நல்லா இருக்கு. லைட் வெயிட்னு சொன்னாமே அப்பயே. ஆமா, போன்ல சாஃப்ட்வேர் பக்ஸ் இருக்கு ப்ரோ, பட் ரொம்ப பெருசா இல்ல. சோ ஐ எம் யூசிங் ஃபார் 1 வீக் as of now. ஆக்சுவலா நம்ம இவன் குமரன் எடுத்துட்டு வந்தானே, ஆமா, அதுல பாக்கும்போது டிவைஸ் ஓகே தான். குமரன் கேட்டாலும் கடுப்பாயிட்டாரு, நிறைய பக் இருக்கு புலம்பிட்டு இருந்தாரு அவரு. அவன் சேனலுக்கு ஏத்த மாதிரி இருக்கு ப்ரோ, பக்ஸ் பரிதாபங்கள் அப்படின்னா இப்படி பக் இருந்தாதான் அவன் சேனல் லைவ்ல இருக்கும். ஆமா, சரி. மொத்தம் வந்து H60 ப்ரோ கையில எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் ஓகே. அது ஒரு மாதிரி பிரீமியமா இருந்துச்சுங்க அந்த போனு.
கொஞ்சம் லைட் வெயிட்டா ஒரு கர்வ்டு பேனலோட ஒரு ரிச் ஃபீலா இருந்துச்சு. 30K குள்ளார ரிச் ஃபீல் தரையா அப்படிங்க. 25லாம் வாங்கியிருந்தாங்களே சேல்ல, அதான் ஹைலைட். 24,999. அதான் ப்ரோ அண்டர் 30Kல மேசிவ் லுக்கோட ஒரு ஃபோன் வேணுமா நான் தரேன் அப்படின்னு சொல்லி மோட்டோரோலா கொடுத்துருக்கான். இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கான், அவன் என்ன சொல்லுமா சொல்றான், அண்டர் 20Kல வேணுமா நான் இருக்கேன் அப்படின்னு. அதான் இன்ஃபினிக்ஸ் நோட் 50S. நான் வரேன் சார், கர்வ்டு பேனல் தானே நான் தரேன் சார். அது வேற லெவலுக்கு வெயிட்டே இல்லை. 15,000 ரூபாய்க்கு இப்போ வரைக்குமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோன்ஸுங்க. போடு. இன்னொரு நண்பரும் அதே தானா, CR7 அப்படின்னு சொல்லிட்டு மனோ கேமரா. அவர் வந்து மோட்டோரோலா எட்ஜ் 60 ப்ரோ வந்து என்னன்னா இவர் ரெகுலரா கமெண்ட் பண்ணுவாருங்க. CR7 ப்ரோஸ் ஒன்லி கான்ஸ் ஆல்ரெடி ஆல் நோ. மோட்டோ யூஐ வீடியோ குவாலிட்டி அண்ட் சம் செட்டிங்ஸ் கான்ஸ் இவ்வளவுதான். ப்ரோஸ் என்னலான்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கு ப்ரோ. கேமரா ரியர் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா குட், சோஷியல் ரெடி போட்டோஸ் கிடைக்குது. நேச்சுரல் வேணும்னா 50 அல்ட்ரா ஹைரஸ் ஆப்ஷன், அதாவது 50 அல்ட்ரா ஹைரஸ் அதுல இருக்கு. ஃப்ரண்ட் வீடியோ குவாலிட்டி குட், நைட் அண்ட் டேல ஃபாஸ்ட் சார்ஜர் குட், ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. ஸ்பீக்கர் சவுண்ட் வெரி குட் ப்ரோ, பிகாஸ் லவுட் அண்ட் கிளியரா இருக்கு. மோட்டோ ஏஐ குட் ஆஸ் யூஷுவல். ஸோ குட் பேட்டரி லைஃபும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா குட்டியா வந்து அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. மொத்தம் வந்து எட்ஜ் 60 ப்ரோ வந்து உங்களுக்கு டிமென்சிட்டி 8350 ப்ராசரோட கொஞ்சம் தப்பி பிறந்த குழந்தைய இப்போதைக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ஆரம்ப காலங்கள்ல ஆண்ட்ராய்ட் 15ல இருக்கும்போது இந்த போனே ஹீட் ஆகுது, அப்புறம் ஜிபே ஓபன் பண்ணா ஹேங் ஆகுதுன்னு கூட சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம திரும்பியும் வந்து வெயிட் பண்ணி இப்போ ஆண்ட்ராய்ட் 16 யூசர்ஸ் நீங்க எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கரெக்ட். அடுத்து ப்ரோ NHR 6259 அப்படிங்கிற நண்பர் வந்து ஐம் யூசிங் Xiaomi 15 அல்டிமேட் கேமரா. லிட்டில் டிராபேக் என்னன்னா ஹீட்டிங். பேட்டரி வந்து 78 hours நார்மல் யூசேஜ்ல வந்துருது. காம்பேக்ட் ஆனா நாட் மச், பட் ஓகே. சவுண்ட் ஓகே நார்மலா, பட் நாட் லவுட் அப்படின்னு அர்த்தம். ஸ்பீக்கர் டூ மெனி பக்ஸ் இன் OS நாட் அஃபெக்டிங் மச். ஐ எம் ஹாப்பி வித் Xiaomi 15. ப்ரீவியஸா S22 Ultra, அதனால ஃபோன் சூப்பரா இருக்கும். Xiaomi 15 நல்லா இருக்கும். செகண்டரியா Moto 60 Fusion எப்படி இல்லையா? சரி ஓகே. சீரிஸ் ஓரளவு நல்லா இருக்குங்க, பட் ஆனா பக்ஸ் இருக்கு. ஆனா இவன் வந்து பாருங்க நம்பி இன்னமும் சொல்ல பயமா 70 சீரிஸ்ல வருவான் பாருங்க. எத்தனை போன் இறக்கணும்? 70 ஸ்லிம் சொல்லுங்க மாமா. அப்படினு அதுவா ஏர். ஓகே. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ Xiaomi 15ல வந்து நம்ம நண்பரோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் 7 to 8 மணி நேரம் வந்து உங்களுக்கு SOT வரதுக்கான சான்சஸ் இருக்கு, நார்மல் யூஸ் இருக்கு. சரி, அப்புறம் வந்து ரெட் சைனா. என்ன ரெட் சைனா? ஹாய் சோ ப்ரோ, ஐ எம் ஃப்ரம் மதுரை. நான் லாஸ்ட்டாக K20 Pro தான் யூஸ் பண்ணேன். இப்போ நத்திங் ஃபோன் 3A ஒயிட் கலர் பை பண்ணிட்டு 23K செமையா இருக்கு ப்ரோ. டிஸ்பிளே ஸ்பீக்கர் செம. நத்திங் UI அல்டிமேட்டாக இருக்கு. பேட்டரி பேக்கப் 1.5 days வருது ப்ரோ. ப்ரீமியம் ஃபீலாக இருக்கு, லைக் ஐஃபோனு. வெளியில் மொபைலை யூஸ் பண்ணும்போது எல்லாம் என் ஃபோனை தான் பார்க்குறாங்க, என்னன்னு கேட்குறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஒர்த்தி மொபைல் வர்சஸ். அவ்வளோதான், விஐபி ஆயிட்டீங்க. சந்துரும் அதானே சொன்னான், பேட்டரி லைஃப்காகவே இந்த ஃபோன் நான் வச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாரு. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் தங்கத்துல செயின் போட்டிருந்தேன். ஒரு நாள் நான் வெளில போகும்போது பேண்டே போடாம போனாலும் கூட என்ன கவனிக்க மாட்டாங்க. ஆனா இந்த போன் எடுத்துட்டு போனா கேக்குறீங்களே, வித்தியாசமா இருக்கு, லைட்ல எரியுது. அது போன் எல்லாருமே கேட்பாங்க, என்னடா கண்ணா அப்படி. ஆமா. இஸ்ரவேல் பொன்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, ஐ எம் யூசிங் S22 பாஸ்ட் 3.5 years. சரி வாங்க நம்ம போயிட்டு வரலாம். எப்படி இல்ல எவ்வளவு பெரிய விஷயம் இது வந்து. எப்படிங்க சாம்சங்ல இருந்து கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க. ஆமா, அது கொரியாலே ஒரு செலவு வைப்பாங்க. டிக்கெட் போட்டு உங்களை கூப்பிட்டு 3 வருஷமா ஒரு S22 அது இந்தியால உங்களுக்கு நல்ல. ஆனா இப்போ ட்விஸ்ட பாருங்க, லாஸ்ட் வீக் 1U8 அப்டேட் வந்துச்சு. பேட்டரி லைஃப் சூப்பர் ப்ரோ, 7 hours வருதா SOT. யூடியூப் கால்ஸ், இன்ஸ்டாகிராம் 1U8 வருது. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி வருதா? அதுவும் S22ல. நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க? நான் சிம் யூஸ் பண்ணல அப்படின்னு கடைசியில் சொல்லுவாரோ. சரி, எப்படியா இருந்தாலும் ப்ரோ S22 வந்து எப்படிப்பட்ட ஃபோனுங்கிறதுக்கு நான் திரும்பியும் சொல்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன கதைகள் தான். 3 வருஷத்துல பேட்டரி இவ்வளோ ஸ்ட்ராங்கா நிக்குதா? நான் வந்து தாம்பரம் ஸ்டேஷன்ல இருந்து பிரதீப பார்க்க போனேன். நம்ம ஆளுங்களுக்கு பேட்டரி நிக்க மாட்டேங்குதுன்றாங்க. பேட்டரி ஹெல்த் அதான் சொன்னேன். அவன் வந்து அருணா கொடி போடுற மாதிரி எங்கால கேபிள் போட்டு சுத்தி நின்றான். இந்த சைடுல வந்து பவர் பேங்க், இந்த சைடுல போன். ஆமா, பெல்ட்டுக்குள்ள எடுப்போம் அந்த மாதிரி S22 பிளஸ்க்கே அதுலயே அவன் 3 மணி நேரம் SOT இருந்தா பெருசா. ஊர்ல இருக்கீங்க? ஊட்டி கொடைக்கானல் ஏதாவது ஊர்ல இருக்கீங்களா? சரி பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கட்டும். பொன்ராஜ் ப்ரோ என்ஜாய் பண்ணி நல்லா இருங்க ப்ரோ. ஆனா 7 மணி நேரம் SOT வந்து கொஞ்சம். எஸ், ஏன்னா S24 7 மணி நேரம் தான் வருது. ஸ்னாப்டிராகன் Exynos 4 hours தான் வந்துச்சு. என்னது? சரி, அப்ப இப்போ S24 Exynos 8gen 1 சோனி மாதிரி ஃபுல்லா டவுன்கிரேட் பண்ணிட்டானே எல்லாத்தையும். இருக்கலாம் ப்ரோ. த்ராட்டில் பண்ணி உட்கார. சோனி த்ராட்டில் பண்ணது இல்ல, நல்லாவே தெரியும். ஆமா, அதான் தெரியுது, சொல்றேன் அந்த மாதிரி பண்ணிருப்பானோ. அதாவது இருக்கிறது 8gen 1 கரெக்ட். அதாவது எப்படின்னா வாசல்ல நிக்கிற டியூக் மாதிரி. ஆமா, போறது 40 தாண்டி போக மாட்டேங்க, ஆனா வாரது டியூக். ஆமா, அந்த மாதிரி தான். சரி ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் பாலன் அப்படிங்கிற நண்பர் வந்து
ஐ ஹேவ் விசிட்டட் சாம்சங் சர்வீஸ் சென்டர் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கேமரா. ஒரு சர்வீஸ் சென்டரில் பேக் கிளாஸும் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. பிகாஸ் ஒயில் ஓப்பனிங் இட் வில் பிரேக்னு சொன்னாங்க. சேம் டே விசிட்டட் அனதர் சர்வீஸ் சென்டர் 5 கிலோமீட்டர் தான். நோ ப்ராப்ளம், டுமாரோ வாங்கன்னு சொன்னாங்க. பார்ட்ஸ் வந்துடும்னு சொல்லிட்டாங்க. கேமரா மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க. இல்லை, ஒரு சர்வீஸ் சென்டரில் எனக்கு ஓப்பன் பண்ண தெரியாதுங்க. எது வடிவேல் கால்குள்ள ரசிச்சுட்டு வடைப்பாரு. ஆமாம், அப்படிதான் ஓப்பன் பண்ணிடுவேன். லாக் எடுக்கணும்ல, அவ்வளோதான். இது எடுக்கிறான்னு நம்பி சரிடா போயிட்டு வரேன். அதுதான் நாங்க ஒரு சர்வீஸ் சென்டர்ல ஏதாவது கோளாறு சொன்னாங்கன்னா இன்னொரு சர்வீஸ் சென்டர்ல விசாரிங்க, அதுதான் நல்லது. ஆனா அது பண்ணணும். ஒரே ஒரு சென்சாரை மாத்தணும்னு சொன்னா அதுக்கு பேக்ல உனக்கு பேக் பேனல் கழட்ட தெரியல, நீ எல்லாம் சர்வீஸ் இன்ஜினியர். நான் வந்து அந்த பல்லு பிக்கிறதுக்கு வச்சிருவேன் கிடிக்கி, அதை போட்டு தான் தூக்குவேன். அதை பத்தி தூக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்க போல. பல்லுக்கே அதான் யூஸ் பண்றாங்க. வேற மெஷின் வேற கொடுத்துருப்பாங்க ஹீட் பண்ணி அதை அழகா எடுக்கிறதுக்கு. ப்ரொஃபஷனலா ஈஸியா பண்ணலாம். செக்ஷன் மாதிரி இருக்கும், அழகா நல்லா ஹீட் ஆயிடுமா, மேல செக்ஷன் இருக்குமா, லைட்டா அப்படி தூக்கிட்டு லைட்டா ஒரு சின்ன இதை அப்படி விட்டாங்கன்னா போதும். மெதுவா பண்ணக்கூடாதான், ஃபாஸ்டா பண்ணும். புடிங்கி எரிஞ்சிட்டு பூசு மாட்டி, அவ்வளவுதான். எதுக்கு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. இதுல வேற அந்த இது பாத்திருப்பீங்களா ப்ரோ, க்ளூ வந்து ஆல்ரெடி லூஸ் ஆயிருக்கும். ஆமா, ஆல்ரெடி அது ஃபர்தரா லூஸ் ஆகிறதுக்காக ஒரு கையில குத்துற ஊசி இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு கிட் இருக்கும். அது வழியா ஐபிஏ உள்ள விட்டா ஓபன் ஆயிடும், உடனே ஓபன் ஆயிடும் டபால்னு. அவ்வளோ ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுங்க அவங்களுக்குலாம். சும்மா அடிச்சு விட்றது எல்லாம் சோம்பேறித்தனம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சோம்பேறித்தனம்லாம் இல்லை. அந்த பேனில் வந்து மாத்தாமையே மாற்றியாச்சுன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அப்படி சொல்லலாம். என்ன பட் நம்ம ஆளுங்க உஷாரா கண்டுபிடிச்சிருவாங்களே. கண்டுபிடிக்கிறது அந்த இடத்துல விழுந்த குழி அப்படியே இருக்கு. அந்த குழி ஸ்க்ராட்ச் ஆயிருந்ததுன்னா தானே, எதுவுமே ஆகலைன்னா வசதியாக போச்சு சார். டிஸ்பிளேயும் சேர்த்து மாற்றிட்டேன் சார். 5000 ரூபா தான் சார் எனக்கு லாபம் அப்படின்றாங்க. 20000 ரூபாய் டிஸ்பிளே உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு மாத்திருக்கேன் சார். டேய் அதான் நல்லா இருந்தது, ஏன்டா மாத்திட்டேன்? மாட்டிட்டேன். எனக்கு 15000 ரூபாய் லாபம். வினோத் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, என் ஃப்ரெண்டு ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கான். அந்த ஃபோன் யூஸ் பண்ணதுக்கு கேமரா மெயின் லென்ஸ் கவர் பண்ணிட்டு அல்ட்ரா வைட்ல டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணா பிளர் ஆகுது. மெயின் கேமரா லென்ஸ்ல இருந்து கையை எடுத்தா அல்ட்ரா வைட் அண்ட் டெலிஃபோட்டோ நல்லா இருக்கு. ஏன்னு தெரியல, இது எதனால? இது வந்து ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, அவங்க வந்து ஃபியூஷன் அல்காரிதம் மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. 2 சென்சாரும் சேர்ந்துலாம் வேலை செய்யுது. ஆமா, அதான் ஃபியூஷன் அந்த அப்பதான் கான்செப்ட் பண்ணுவாங்க. ஆமா, அது என்ன பண்றாங்க, இப்போ நான் அல்ட்ரா வைட் மேக்ரோ எடுக்க ஆரம்பிச்சா அல்ட்ரா வைட் மேக்ரோ 3x போகுது. எப்படியாவது 3x போகும். ஓகேயா, அல்ட்ரா வைட்ல மேக்ரோ எடுக்க ஆரம்பிச்சா எனக்கு 3x போதும். அந்த அல்ட்ரா வைட் சென்சாரே ரொம்ப வீக். அவன் என்ன பண்ணிடுறான், உடனே ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் தாண்டி போகும்போது பிரைமரி சென்சரே உள்ள எழுத்து போட்டுப்பான் டேட்டாவுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்றாங்க ப்ரோ. அதனாலதான் அப்படி இருந்திருக்கும், மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ரீசெண்டா நான் என்ன பண்ணேன்னா, அந்த செல்ஃபி ஸ்டிக்ல இருக்கிற எல்இடி லைட் வந்து கீழே விழுந்து கலந்துருச்சு. அதை ட்விட்டர்ல கூட எடுத்து போட்டேன் சும்மா செல்ஃபி. ஆமா, பார்த்தா உள்ள எப்படி இருக்குன்னு போட்டு. அது வந்து நான் கிட்ட வச்சு எடுக்கிறேன், உடனே லென்ஸ் அப்படி ஸ்விட்ச் ஆகுது ப்ரோ. நான் மேக்ரோ போயிட்டேன், பிரைமரி சென்சார் வச்சு போய்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்ச இனிமே டபக்குன்னு ஸ்விட்ச் ஆகி அல்ட்ரா வைடுக்கு போகுது. அப்ப என்ன இது, வியூ ஃபைண்டர்ல லைட்டே காணும், அது இங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரி அது ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்குங்க. லைட்டே சென்சார் ஷிஃப்ட் டெக்னாலஜி. எஸ். சரி, நான் விவோ X200 யூஸ் பண்றேன் ப்ரோ. இன்னைக்கு தான் Origin OS 6 அப்டேட் பண்ணேன். சிஸ்டம் சும்மா பறக்குது ப்ரோ. முக்கியமா இயர்ஃபோன் சவுண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கு. என்னோட Oppo Enco Buds 2ல செம்ம ஸ்மூத்தா இருக்கு ப்ரோ. இதுவும் எந்த பக்கும் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணல. அப்டேட் பண்ண அப்புறமா தான், இன்ஸ்டால் பண்ண அப்புறமா ஒரு 30 மினிட்ஸ்ல லேக் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணேன் ப்ரோ. அதுக்கப்புறமா பிரிச்சு மேயுது. சூப்பர். ஆல்ரெடி நம்ம இப்போ இந்த ஐக்யூ ஈவென்ட் போகும்போதே சொன்னாங்க இல்லையா? ஆமா, பரிசேலா டிவைஸ் உண்மையில நல்லா இருந்துச்சுங்க. அது Origin OS வந்து மச் நீடட். ஏன்னா நிறைய பேர் இந்த விவோ ஐக்யூ அவாய்ட் பண்ணதுக்கு ரீசனே அதுதான். ஏங்க 1,75,000 ஃபோல்டுலேயே ஃபன் டச் வாய்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளோ மனுஷனே என்ன தெரியுமா, நீலாம் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. என்னன்னா, சதீஷ் துரைசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து, டியர் சிவாபுரன் கௌதம் ப்ரோ, ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் த வோடாஃபோன் ரியாலிட்டி இன் UK. If you travel underground, especially London, you won't get a single bar of other signal கிடைக்காது உங்க போன்ல. It will go into emergency calls only. I have been using Vodafone UK network for past 2 years. Last 2 years அத போன வாரம் ஒரு ரிவ்யூ படிச்சோம்ல, அதுல சொல்லியிருந்தாங்கல்ல, என்ன Vodafone இந்தியால வரல, யூகேல சூப்பரா இருக்குனாங்களா, அதுக்கு அவர் போட்டிருந்தாரு. நம்ம சுடரவனோட அக்கா வந்திருக்காங்க, அவங்களும் Vodafone யூஎஸ்ல நல்லா இருந்தது, இங்க என்னடா ஒண்ணுமே வரலன்ட்டாங்க. யூகேல அண்டர் கிரவுண்டுக்குலாம் சொன்னாங்கல்ல, அது டேட்டாவோட கொடுத்துருக்காரு அவரு. In my usage, Vodafone UK is one of the worst network. ஒருவேளை BSNL டஃப் கொடுக்குறானோ? சரி, when it comes ஊர்ல எப்படியோ, எங்க ஊர்ல நாங்க சரியான டெம்ப்ளேட் அதுடா. கேட்டு பாருங்க தெரியும். கரெக்ட்டா, உங்க ஊர்ல நீ மூத்திர சந்த அடி வாங்கணும், நான் எங்க ஊர்ல வாங்குவேனா? அதுலடா பெருமை அப்படிதான் இருக்குல்ல. ஆனா சம பண்ணு. சரி ரைட். In my usage, Vodafone UK is one of the worst network when it comes to signal reception.
If you are in the main cities, you are good to go. But if you are in suburban or rural areas, you won't get 5G, 4G, or not even 3G. Because Vodafone UK has shut down the 3G infrastructure, you will be forced to use 2G. If there is no 4G, most of the rural places don't have 4G. So you have to see 2G on your phone. In this case, I definitely say that BSNL has good coverage in India. எப்படி ஒரு செருப்படியில அதை விட அவன் கேவலமா இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த பில்லா கண்டுபிடிச்சாச்சு சார். சாரி சார், நீங்க கிளம்புங்க. ஏன்னா நீங்களும் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சோம். என்னது, நீங்க கருப்பா பயங்கரமா இருக்கீங்க, அவங்க பயங்கர கருப்பா இருப்பான். டேய் என்னடா இது, அந்த மாதிரி தான் இருக்கு. கடைசியில வந்து BSNL நல்லா இருக்குன்னு. சரி. I traveled to some rural areas last year. Throughout the journey, I downloaded all the routes offline on Google Maps to navigate. There was no single bar in 2G at all. நல்ல வேலை அவர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டாரு, இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு கதை. இப்படியெல்லாம் வந்து BSNL கூட வேலை செஞ்சதில்லை. உண்மைதான். That's a pain in this area. So மக்களே, please don't think that UK has better infrastructure for mobile networks. There is one network called EE. Here has good infrastructure. Apart from that, most of the networks, including Vodafone UK, are shit here. India has far better network reception than UK. இதுக்கு வந்து என்னாச்சுன்னா, அந்த நெக்ஸ்ட் பீட் டிராப் இன் லான்ச்சுக்கு வந்தாங்கல்ல, அந்த டைம்ல ஆக்ட் நம்ம ஊர்ல புதுசு 2 வருஷமா ஆக்ட் இருக்கு. வந்ததுமே என்ன பண்ணிட்டான்னா, ஜிகாபிட் இன்டர்நெட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னாச்சு, அவங்க நெக்ஸ்ட் பீட் டிராப் இன்காக வரும்போது நம்ம ஃபோனர் ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்ப வந்து ஆஃபீஸ் கனெக்ஷன் வந்து 1 Gbps. அவங்களுக்கு என்னடா நம்ம எதை டவுன்லோட் பண்ணாலுமே பறக்குது. என்னடா அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னா, என்னடா அவ்வளவு ஃபாஸ்டா. சரி, அப்புறம் ஹாலிடே இன் அந்த சைடு இந்த தூரியா ஹோட்டல்னு ஒன்று இருக்கு. தூரியா தெரியும், அங்கதான் போனோம். நல்ல ஹோட்டல். அந்த ஹோட்டல் போயிருக்கும் போது அங்க மீட்டப் இவங்களுக்கு வைக்கும் போது அங்க வச்சோம் ஹோட்டல்ல இருக்கிற நெட்வொர்க்கும் பறக்குது. அவர் சொல்றாரு, நெக்ஸ்ட் பீட் டிராபினோட ஃபவுண்டர் சொல்றாரு, என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, யூஎஸ்லயே எங்களுக்கு ஃபைபர்ல இவ்வளவு ஃபாஸ்ட்லாம் வராதுங்க, நீங்க என்ன இவ்வளவு ஈஸியா ஆக்சஸ் பண்றீங்க, ஏதாவது லீஸ் லைனா அப்படிலாம் கேக்குறாரு. லீஸ் லைனா ஜே, எல்லாரும் வீட்டுக்கும் இங்க 250 Mbps வந்துட்டு இருக்கு, நீங்க வாவ் என்ன. சரி, அப்போ ஒன்று அவர் கேட்குறாரு, அந்த மாதிரியான கனெக்ஷன்லாம் அங்கே வந்து $40 $50 அப்படி இருக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? $50 போனால் நம்ம அந்த மாதம் பில்லு கட்டுறது வேற லெவல் காசு. எங்கேயோ ஆக்சுவலாக நம்ம ஊரும் ஒன் ஆஃப் த இது டேட்டா கம்மியாக கொடுக்கறதுல இந்தியாவும் இருக்கு. ஆமாம். ஸோ அப்போ நம்மளது பில் எவ்வளோன்னு கேட்டால், கம்பெனிக்கு எடுக்கிற 1 Gbps எங்களுக்கு $50 வராது ப்ரோ, அப்புறம் தானே அப்படின்னு ஒன்று அவர் அப்படியே என்னங்க சொல்றீங்க. டேட்டா வந்து சீப் இந்தியால ஆக்சுவலா எங்க போனாலும். அதே சமயம் அந்த ஃபோன் லான்ச் ஆன புதுசுல எங்க போனாலும் நாங்கள் 4G காட்டுறோம். ஆமா. அவர் என்ன எங்க போனாலும் 4G டவுன்லோட் பண்றீங்க, ஃபாஸ்டா இருக்கு, அப்படிதான் இப்ப வாங்க 5G காட்டுறேன்லாம். சோ இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி ஆயிடுனா, இக்கரை கேட்கற பச்சை மாதிரி சில சமயங்கள் நம்ம நினைப்போம். ஏன்னா ஒருத்தர் ஸ்பீட் டெஸ்ட் போடுறாருன்னு வைங்களேன். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஸ்பீட் டெஸ்ட் போடுறேன்னா குரோம்பேட்ல ஏதாவது 1.5 இடத்துல இருந்து போட்டேன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆமா, சூப்பர். நான் போட்டா குரோம்பேட் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும், நீங்க நம்ப முடியாது. குரோம்பேட்ல எங்க போனாலும் நெட்வொர்க் வந்து 300 Mbps 400 Mbps போது போல நினைப்பீங்க. வீட்டுக்குள்ள போனாலே பாதி பேருக்கு வர மாட்டேங்குதுன்னு தான் சொல்றேன். படுத்து தூங்கி விடும். அதனால அதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் இப்படிதான் இருக்கு. அங்க இருக்கவங்க சொன்னாதான் தெரியுது. நைஸ் இன்ஃபர்மேஷன். அடி சும்மா சுடரு சத்தராணி. ஆமாடா, இன்னைக்குதான் வந்துட்டு போயிருக்கான், திரும்ப வருவான்ல, அப்போ நான் டீல் பண்ணிக்கிறேன். அப்புறம் வினோத் ரெய்னா அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவபரணி ப்ரோ, ஐ வாண்டட் டு ஷேர் மை ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹெட்ஃபோன்ஸ் ஒன் ரிகார்டிங் FIO JD1 headset purchase. After watching a few YouTube videos about IEMs, I decided to buy FIO JD1 for 1,700. Okay. Unfortunately, within just 2 weeks of usage, the left earbud stopped working. I checked their website for warranty process and followed all the required steps, including sharing photos and videos of the headset before returning it. After 3 to 4 days, I received an email stating that the product was damaged and therefore not eligible for warranty, and that my old product would be returned. However, this explanation does not make sense because the issue is reported was with the left earbud, but they claim the right earbud was damaged. I have clear photo and video evidence showing the headset was in perfect condition. When I sent it back, I have only used it for 2 weeks, and I strongly believe the product was damaged by them. After I returned it, possibly to deny the warranty claim. I have also sent multiple follow-up mails with proper photo evidence, but I have not received any response so far. Kindly share this to our followers to create awareness. இவன் ப்ராடக்டே எப்படி இருக்குன்னா, இன்னொருத்தர் இருக்கான் கான்செப்ட் கார்டுக்கு நோ ரெஸ்பான்ஸ், அவ்வளோதான். அப்போ வாங்கிட்டீங்கன்னா நீ யாரோ நான் யாரோ. இப்போ இது எப்படி இருக்குன்னா ப்ரோ, செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ஃபோன் வாங்கும்போது நம்ம பேசுவோம்ல,
அட்லீஸ்ட் அவங்க ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்லலாம். செக் இன் வாரண்டி 7 டேஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது எந்த கேட்டகரிக்குள்ளேயும் வரலையா? ஆமா, ரத்த கண்ணீர் தாங்க. சரியா, இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று டேக் பண்ணி நீங்க ட்விட்டர்ல ட்வீட் பண்ணுங்க. நாங்க ரீட்வீட் பண்ணி ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்காங்க. நாங்க ரீட்வீட் பண்ணி விடுறோம். பெரும்பாலும் நிறைய நண்பர்கள் கிட்ட தான் ப்ரோ சொல்றேன். நம்ம சாம்சங் கூட பாத்தீங்கல்ல, எங்கெல்லாமோ ஏறி இறங்கினா அப்ப மதிக்கல. ஆமா, ட்விட்டர்ல போய் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி சாம்சங்ல எனக்கு இது வரல அது வரல எல்லாரும் ரீபோஸ்ட் பண்ண உடனே வந்துட்டான். சீரியஸா தெரியாம பண்ணிட்டேன்னு, நீங்க திருடின மாதிரி கனவு தான் கண்டேன். நிஜமாங்க, சும்மா சொல்ல. அதனால நீங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று நீங்க போட்டு விடுங்க, நாங்க ரீட்வீட் பண்ணி விடுறோம். உங்களை டாக் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பா டாக் பண்ணி விடுங்க. மறக்காம எங்க நண்பர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு ஐடி தெரியுதோ பண்ணி விட்டுருங்க. நம்மால் வந்து கௌதம் VR46. நான் வந்து சிவா_பரணி. இவன் SRK வந்து பாத்தீங்கன்னா 420 தேடுங்க வந்துடும். ஆமா, அதுதான் இருக்கும். ஏதோ SRK 420 ஏதோ போட்டு. ஆமா கரெக்ட். ஆமா, என்னடா 420 நானும் கேட்டுட்டேன், பதில் சொல்ல மாட்டான். சரி, அடுத்து அன்பு அப்படிங்கிற நண்பர் வந்து Pixel 9 Pro XL அப்டேட்டுக்கு அப்புறமா மெசேஜ் ஆப்பு ட்ரெயின் அதிகமாக ஆகுது ப்ரோ. நியூ பிக்சல் ட்ராப் மிக்ஸ் மெசேஜ் ஆப்பில் யூஸ் பண்ணால் ஆகுது. ஓ, பிக்சல் ட்ராப் இப்போ ரீமிக்ஸ் ஏதோ வந்திருக்காமா, மிக்ஸ் மெசேஜ்னு ஏதோ வந்திருக்கா, ரீமிக்ஸ் மெசேஜஸ் ஆப். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. நீங்கள் ஒன்று என்ன பண்ணணும், அதே தான் ஒன்று அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு. இப்போ இவருக்கு இன்னொரு பயம் வரும்னா, நான் பாட்டு கிளியர் கேட்ச் கொடுத்தா எஸ்எம்எஸ்ல டெலிட் ஆகிடுமான்னு போய்விடுவார். ஆமாம், அப்போ கிளியர் கேஷை மட்டும் தான் கொடுக்க முடியும். இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வேற ஒரு SMS ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மைக்ரோசாஃப்ட் மெசேஞ்சர் சூப்பரா கரெக்ட். மைக்ரோசாஃப்ட்டோட மெசேஜ் ஆப் எப்படின்னா நீங்க அதை செட் ஆஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டு இதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. அது ஃபிக்ஸ் ஆனோன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் ஆர்கைவ் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க. இருக்கு. அது கூட ஆர்கைவ். ஆமா, பிக்சல் ஆர்கைவ் பண்ணலாம். ஆமா. அடுத்து திருமலை, அதாவது சாரி திருமால். திருமலை அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு தம்ப்நெயில் அப்படி வச்சிருந்தான், எங்காலு திருப்பாச்சி வச்சிருந்தான். ஓகே, ஹாய் ப்ரோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் மை ரீசன்ட் பர்ச்சேஸ். S24 Ultra 1256 வேரியன்ட் டைட்டானியம் கிரே ஷிஃப்டட் ஃப்ரம் iPhone 12 mini. 12 mini இருந்து அல்ட்ரா பேட்டரி செமையா அப்கிரேட் ஆகுது. ஆப்வியஸ்லி 12 mini ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் ப்ரொடியூஸ்டு ப்ராடக்ட். கேமரா அண்ட் வீடியோ வாஸ் டூ குட். ஐ யூஸ்ட் ஆல்மோஸ்ட் 4 years and going on good except battery. I want to buy an Android phone for my primary and bought S24 Ultra on Big Billion Days. Here is my user experience. Display no words to அந்த நல்லா இருக்கு. Performance, I'm not a gamer. No lag on performance. Battery lasts more than a day. Overall experience was very good. I'm using display settings full HD plus, running only 8. சூப்பர் ஸ்மூத்தா இருக்கு. and full HD plus னா பேட்டரி பயங்கரமா நிக்கும். ஆமா. அப்புறம் பாருங்க, S Pen was very helpful. Thank you. Kindly suggest wired earphone. I checked Samsung's AKG mixed reviews. When Sennheiser Type C which comes in the market, I am a user of CX100. ஆனா எனக்கு Sennheiser AKG சூப்பருங்க. குவாலிட்டி வைஸ்மே நல்லா இருக்கும். உங்களுக்கு அது ரிவ்யூ போட்டவங்க அவங்க கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணதுனால தான். ஏன்னா நாங்களாம் 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அது பிஞ்சிச்சு, ஒரு சில பேர் தொலைச்சிட்டாங்க. ஒரு சிலர்லாம் ரிவ்யூவில் இதே மாதிரி தான் சோனி வந்து வேஸ்ட்னு போட்டு போயிட்டாங்க. ஆமாம், ஏன்னா சோனி ஒயர் ரொம்ப தின்னுங்க. சோனி அப்படிதான், சென்னைசரும் ரொம்ப தின்னா இருக்கும் ஒயர். சும்மா நம்ம இதுல மாட்டி எடுக்கும்போது. இதோட இன்னொன்னு சொல்லிட்டா, சோனி போனை பத்தி பேசின யாருமே சோனில டிஸ்பிளே பத்தி அவ்வளோ ஒன்றும் சொல்லவே இல்லை. நம்மளா பார்க்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கு. சோனினா கேமரா மட்டும் தான் பேசுறாங்க எல்லாருமே, ஆனால் டிஸ்பிளே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தாலே அவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஹண்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவான் கௌதம் ப்ரோ, ஃபிக்ஸ் யூ மென்ஷன்ட் டிட் நாட் ஒர்க் ஃபார் மீ. என்னன்னா அந்த ஹாட்ஸ்பாட்டுக்கு ஹாட்ஸ்பாட். ஆமாம், maybe for the person is facing similar issue, it may be already work for them. I went to Apple authorized service center to fix the issue today. They flashed the entire OS. At first hotspot work ஆச்சு, next time work ஆச்சு, ஆனா third time work ஆகல. இது ஆப்பிள் எக்ஸிக்யூட்டிவ் முன்னாடியே பண்ணேன். தென் கண்ட்ரோல் சென்டர்ல இண்டிவிஜுவல் ஹாட்ஸ்பாட் டாகல ஆட் பண்ணாங்க. வைஃபை ஃபோல்டர்ல ஹாட்ஸ்பாட் டாகல் ஒர்க் ஆகல, அந்த இண்டிவிஜுவல் ஹாட்ஸ்பாட் டாகல்ல ஒர்க் ஆகுது. ஃபார் நவ் இட் ஒர்க் அண்ட் இஷ்யூ சால்வ்டு ஃபார் நவ். அந்த மாதிரி டாகல் வெளில எடுத்து வைக்கும்போது ஷார்ட்கட் மாதிரி வச்சிருப்பாங்களா? ஆமாம் ப்ரோ, அதாவது வெளியில குட்டி ஷார்ட்கட் வைக்கலாம் ப்ரோ. எப்படின்னா நார்மலா உனக்கு என்ன பண்ணிட்டானுங்க, நெட்வொர்க் எல்லாத்துக்கும் தூக்கி ஒரு ஸ்கொயரை போட்டாங்க ப்ரோ. இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த இதுல போனீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்கொயருக்குள்ளே எல்லாமே இருக்கும் ஹாட்ஸ்பாட் எல்லாமே. இவர் என்ன பண்ணிட்டாரு, இதுல எழுதி கொடுத்து வெளியில வந்து ஹாட்ஸ்பாட் இங்கே கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் ஒர்க் ஆகுதான். அப்போ ஏதோ பக் தான் போல, கேவலமான பக். ஆனா கொடூரமான பக்குங்க அது. இதெல்லாம் எப்படிலாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. செத்துருவோம் ஹாட்ஸ்பாட் இல்லைனா. ஃபார் நோ இட் ஒர்க்ஸ். SRK தானே, வேற லெவலு. ஹாட்ஸ்பாட் கிங் அவர். அவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வீட்டை சுற்றி இருக்க எல்லா பொண்ணுங்களும் அவனுக்கு ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ணுறாங்க. கரெக்ட். ஐ டோன்ட் நோ வெதர் இஷ்யூ ரைஸ் அகைன் ஆர் நாட் இன் ஃபியூச்சர்.
இஃப் எனி ஒன் ஃபேஸிங் திஸ் இஷ்யூ இதுதான் சொல்யூஷனு. ஆல்சோ தட் எக்ஸிக்யூட்டிவ் செட் தட் இஃப் சம் சேம் இஷ்யூ அரைஸ் அகைன் தே ஹாவ் டு சென்ட் டு ஆப்பிள் டைரக்ட்லி. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இந்த இஷ்யூ ஆர் பக்கை பற்றி ஆப்பிள் அவேராக இருக்காங்களான்னு தெரியலை. ப்ளீஸ் ப்ரோ இந்த இஷ்யூவை பற்றி எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுங்க. தேங்க்ஸ் எவ்ரிவன் கௌதம் ப்ரோ அண்ட் பீப்புள் ஹூ டோல்டு ஃபிக்ஸ் ஃபார் த இஷ்யூ. சரி, ஆனால் இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கோளாறான இஷ்யூவாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆமாம், அதாவது கண்ட்ரோல் சென்டரில் எல்லாமே கிளஸ்டராக ஒரே இடத்துக்குள்ள இருந்ததுன்னா ஒரு ஒர்க் ஆகாது, தனியாக வச்சா ஒர்க் ஆகுது. கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டுறது வேறு தான் இருக்குது. அதான் ஓடுது. அதுவும் கண்ட்ரோல் சென்டர் தானடா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கண்ட்ரோல் சென்டரில் ஃபோல்டருக்குள்ள வச்சா தான் நான் வேலை செய்ய மாட்டேன். ஆனால் ஃபோல்டர் விட்டு வெளியே எடுத்து வச்சா நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே. அடுத்து கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து மை டாட்டர் இஸ் யூசிங் OnePlus Nord CE3 ஃபார் த லாஸ்ட் 2 years பட் ஷி இஸ் டெய்லி டெல்லிங் சிவியர் ஹெட் ஏக். அந்த இது ப்ரோ, இது எவ்வளோ பேர் திரும்ப கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபியூ கமெண்ட்ஸ் தான் எடுத்தேன். எல்லாருமே புலம்புறாங்க ப்ரோ, OnePlus யூஸ் பண்ணால் தலைவலிக்குது, என் பசங்களும் வலிக்குது, எனக்கும் வலிக்குது, நான் வயசானவங்க எனக்கும் வலிக்குது அப்படின்றாங்க. யாரை கேட்டாலும் வலிக்குதுன்றாங்க தலை. ப்ரோ என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் இஷ்யூ இல்லை ப்ரோ, ஏன் தலைவலிக்குன்னு கண்டுபிடிச்சாங்கல்ல. ஆனால் வேறு ப்ராண்ட் யூஸ் பண்ண வலிக்கலையா? இதிலே போட்டிருக்காங்களே, ஸோ தட் லாஸ்ட் ஆஃபர் பீரியடில் நான் வந்து போக்கோ X7 Pro வாங்கி கொடுத்தேன், இப்போ அவளுக்கு ஹெட் ஏக் இல்லைன்றாரு. இது ரொம்ப பெரிய. எத்தனை பேர் படிக்கிறதுக்கு வேறு போனால் OnePlus வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரில வேறு. சரி, இனிமேல் அதெல்லாம் வேணாம். நம்மகிட்ட வந்து பேஜூஸ் டேப் இருக்குது. ஆமாம், அதை வரும், அதை வாங்கி கொடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்டோட நம்ம திரும்ப வந்து அடுத்த பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. கௌதம். பார்க்கலாங்க. பாய்.